ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்கலைக்கழகங்களில் யுஜிசி மெம்பர் நியமனம் குறித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது அந்த நியமனம் சொல்லக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதுல ஏற்கனவே இப்போ வைஸ் சான்சலர் நியமனம் பண்றதுக்கு 3 உறுப்பினர் இருக்கிறாங்க. அந்த 3ல கூட ஒரு உறுப்பினராக அந்த வரைவு கொள்கையில சொல்லி இருக்கிறாங்க. மத்திய அரசுடைய அமைச்சகத்திலிருந்து சொல்லி இருக்கிறாங்க. அது இவங்க கூடாது, இது எங்களுடைய உரிமையை பறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு, அதாவது பேராசிரியர்களை நியமிக்கும் போது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நியமிக்கும் போது டாக்டரேட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு. இவங்க டாக்டரேட் படிச்சிருக்க வேண்டாம், ஏற்கனவே இருக்கு போலதான் இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு மாநில அரசுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த டைமில் அவங்க இவங்க எதெல்லாம் வேணுமோ கோரிக்கை வச்சு இவங்களுடைய கோரிக்கை அதில் சொல்லலாம். ஆனால் அந்த டைம் இருக்கு, 5ஆம் தேதி வரை டைம் இருக்கு. ஆனால் இப்போவே இன்னைக்கு அந்த தீர்மானம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நாங்கள் அது சரியான முறையில் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் வெளியிடுறோம். இல்ல இருக்கலாம், நீங்க சொல்றது கூட சரியாக இருக்கலாம். ஆனா என்னன்னா, அது பிப்ரவரி 5ஆம் தேதி நம்ம டைம் இருக்கு. அதை போய் சொல்லி அவங்க செய்யல அப்படின்னா தான் நம்ம அதை பத்தி பேசலாம். நிச்சயமா அது ஒருதலை பட்சமா பார்க்கணும். ஏன்னா அன்னைக்கு நாம் பேசும்போது கூட, போன வாட்டி பேசும்போது கூட நாங்க பேசும்போது எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. ஸோ சபாநாயகர் இப்போ எதிர்கட்சியில் மாண்பு உறுப்பினர் உதயகுமார் கூட அதை ரைஸ் பண்ணாங்க இன்னைக்கு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இப்படி இல்லை, அது ஏதோ தவறு நடந்திருக்கோம், நாங்கள் சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க. வகுப்பறை இல்லாதனால வறண்டால மரக்கறியில கிளாஸஸ் நடந்துட்டு இருக்குது. அதனால போதுமான வகுப்பறைகள் வேணும் அப்படின்னு. காம்பவுண்ட் சோர் இல்லாதனால நைட்ல மதுப்பிரியர்கள்லாம் தண்ணி போட்டுட்டு பாட்டில எல்லாம் போட்டு போயிடுறாங்க. அதனால குழந்தைகளுக்கு அது சிரமமா இருக்கு. அதனால மதுசேர் வேணும்னு கேட்டுச்சு. அதே மாதிரி இது பஸ் வசதிகள் ஸ்கூல் கேர்ள்ஸுக்கு அந்த டைம்ல இருக்கிறது இல்லை. அதனால அந்த ஸ்கூல் டைமுக்கு பஸ் எல்லாம் விடணும் அப்படின்னு. இது மாதிரி நிறைய பள்ளிக்கூடம் ஸ்கூல்ஸ்ல வகுப்பறைகள் குறைவா இருக்கு. அதை பற்றி பேசலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முழுமையா நாங்கள் நேரில் இன்னைக்கு பேசினப்ப காட்டல சபாநாயகர் கேட்டீங்களா? அது கேட்கல, தெரியாது. இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் தெரியும். இப்போ போய் கேட்போம். சரி, ஓகே, தேங்க்யூ.